School days, school days. School days, school days, school days. லைஃப்ல எல்லாருக்குமே நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனா யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ்னா அது ஸ்கூல் லைஃபா தான் இருக்கும். நம்ம லைஃப்ல வந்த முதல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லவ், முதல் பஞ்சாயத்து எல்லாமே ஸ்கூல்ல தான். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலோட ஃபைனல் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு பை சொல்லிட்டு கிளம்பணும். சின்ன வயசுல நாம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். அதை தேடி போற பயணமும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வாழ்க்கைன்ற பயணமே பல தோல்விகளுக்கும் சில வெற்றிகளுக்கும் நடுவில் நடக்கிற முயற்சி தான். ஸ்டடிஸ் முடிச்சிட்டு வர பொறுப்புகளோட அந்த முயற்சிக்காகவும் அப்போ ஓட ஆரம்பிச்சது தான். திரும்பவும் பார்க்கலான்னு ஸ்கூல்ல அப்போ சொல்லிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் சேர்ந்தா மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது பெரிய விஷயமா இருந்தது. இந்த நிலையில தான் எங்களுக்கு இந்த இன்விடேஷன் கிடைச்சது. நாங்க வாழ்ந்து வளர்ந்த எங்களுக்கு நிறைய கத்து கொடுத்து நாங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்க சொல்லி கொடுத்த எங்க ஸ்கூலோட ஃபேர்வெல் இன்விடேஷன் தான் அது. ஸ்கூல் இருந்த அந்த இடத்துல வேற பில்டிங் கட்ட போறதுனால எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. கடைசியா ஒரு வாட்டி அந்த ஸ்கூலுக்கு வர சொல்லி அந்த இன்விடேஷன் பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாம 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்கூலே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்ட்டு நினைச்சிட்டு நாங்கெல்லாம் போனோம். ஸ்கூல் லைஃப்ன்றது ஒரு கனவுலகம் மாதிரி. ஸ்கூல் முடிஞ்சிடுச்சுன்னா அதுதான் நிஜம், ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் பார்ட்டி போடும். ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சதுமே அந்த ரியாலிட்டியை பார்த்துட்டு ரொம்பவே பயந்தோம். வாழ்க்கைன்ற கடல்ல வாழற பல்லாயிரக்கணக்கான மீன்களோட கனவு தான் இந்த வீடியோ. இந்த பதிவுல நிறைய நிகழ்வுகளை எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் இல்லாம லைவ் மொமெண்டா கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு நான் சீக்கிரமா வந்துட்டேன்னா இங்க நின்று என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ண டைம்லாம் இருக்கு. இப்போதான் மெயின்டெனன்ஸ் இல்லாம இந்த இடம் இப்படி இருக்கு. நான் படிக்கும்போது நல்லாவே இருக்கும். காலம் எல்லாம் கல்வியை துணை. அப்புறம் கண்டுபிடிச்சிருக்க இதுதான் ஸ்கூலோட ஓவர் வியூ. ஃபேர்வெல்காக ரெடி ஆகிட்டு இருக்கு எங்க ஸ்கூல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. ஹாய் சொல்றா தெத்ரா. ஏய் நான் வீடியோகிராஃபர் தெரியுமா, பார்ட் டைம் வீடியோகிராஃபர். ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீ அந்த பெல் வீடியோ போடு. யா இட்ஸ் மீ. இது என்ன கிளாஸ்ரா இது? 8th 7th இந்த ஜன்னல் வழியாக தான் நாங்கள் ரோடெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இங்கேருந்து தான் நாங்கள் பார்ப்போம். மீட் மிஸ்டர் சந்தோஷ், பிளே பாய். படிப்பாளையம் அதே சமயத்தில், அதான் அங்கே அட்வான்டேஜ் இல்லை. அந்த சதீஷ், சித்ரா, கோபால், சதீஷ், பங்கா, விமல், ஜூனியர், சைமன். சரண்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்னதான் எடுக்கிறேன்? எப்படி இருக்க? ஏய் பசங்க கூட்டம் இல்லை.
பசங்க வருவாங்க. வருவாங்களா? இங்கே தானே இருக்கீங்க? முடிஞ்சோன்னு வருவாங்க. சரி சரி, யாருமே கூட்டிட்டு வராமல் வந்திருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிடுறாங்க. அப்படியா? சரி சரி சரி. கான்வர்சேஷன். School days. இந்த பெஞ்ச் அடி எவ்வளோ அட்டகாசம் பண்ண எல்லாம் ஞாபகம் இருக்கிறே. யார் அவன்? மகேந்திரனா? யார் அவன்? ஷெல்ல ஃப்ரெண்டா? ஓகே. இது யார் இது? மகேந்திரா பார்த்தியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தியா? மகேந்திரா மகேந்திரன் சூப்பர் ஆயிடுச்சுரா. என்ன பண்ண? சொல்ல மாட்டான். எனக்கு பேரு அது அடிச்ச கல்லு பாதி பீஸ் வந்து அடிச்சு அது அடையாண்டது. அது வந்து சரியான நல்ல கிடையாது. அவன் வேணுமே வச்சான். இல்ல எங்கேயும் போய் வச்சான் பட்டுனப்பா. அப்ப நான் கூட இந்த நீந்தியா? ஏய் ஆனா கோபால் ஒரு விஷயம் மறக்க முடியாதுடா. மூக்க வச்சுட்டு இவன் பேரே வச்சிட்டான் கராத்தே மாஸ்டர். போகும்போது கராத்தே மாஸ்டர் அப்படின்னு கூட கலகேத்து நிறைய போயிட்டு இதோ வந்துடும்டா. ஒரே நிமிஷம்டா. டேய் இன்னும் இவ்வளோ பெருசுக்குது. ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு இருக்கும் பாரு. இப்போ எல்லாரும் பெரியவங்களாயிட்டோம். நிறைய பொறுப்புகளுக்கு மத்தியில் திரும்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம், திரும்பவும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்கூல் ஃபேர்வெல் இருந்தது. ஸோ ஃபைன். இந்த எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இருந்திருக்கோம். இந்த ஸ்கூல் தான் இடிக்க போகிறாங்க. அப்படியே போடா அப்படியே போய் இறங்கலாம். வா வீடியோ எடுக்கிறேன்டா. இந்த ஸ்கூலில் நாங்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடமும் இன்னமும் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பா சந்தோஷ் எப்படி பாருங்க சின்ன பசங்களா? எப்படி இருக்கேன்? வா எப்படி வெங்கடேஷ் தானே? எப்படி இருக்க? என் பேர் கார்த்திக். சரண்யா உனக்கு தான் வெயிட்டிங். இங்க வர்றா இவளுக்கு மேக்கப் கல்யாணம் நிக்கிறா. 11 மணிக்கு வர சொல்லிட்டு பேய் மாதிரி நிக்கிறேன் நானு. வாடா வா. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? அடுத்த பேட்ச் வருவோம். எல்லாம் கொஞ்சம் ஏறி ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். சரண்யாடா. கோபால் கிட்ட சொல்லு. சரண்யா ஏய் அவன் ஸ்டூடண்ட் அவன் தான் பாய் சொல்லிட்டு போறான். அவங்க போடா. சின்ன பாம் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏய் மகேந்திரா டேய் எங்கடா போயிட்டா? சைமன் அப்படியே தான் நீ தான்
அப்போ நம்ம போகிறப்போ நின்று இருப்பேன் அவனை பார்ப்பான் அடிக்கடி யுவராஜனாங்க யுவராஜா ஹாய் சொல்லு விமல் தம்பி நின்றா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அந்த செகண்டை அப்படியே கேப்சர் பண்ணணும்ட்டு டிசைட் பண்ணி தான் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். School days. School days, school days, school days. மனோஜ் சூப்பராக இருக்கா. நீ எப்படி இருக்கிற? அப்படியே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கேப்சர் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த அம்மா வந்து அப்படி போயிட்டாங்க. இந்த சைடு இருக்காங்க எல்லாம் உள்ள போ தா இந்த இருக்காங்க வா. கொஞ்சம் போஸ்ட் குத்தி எப்படி இது? இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, என்னது போஸ்ட் ஒரு பேர் இது என்னடா இது? அதுல ஏடா கூடவே சுத்தி நிக்கிறேன் பண்ணி கல்யாணம் பார்த்து படமான பார்த்துருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் எப்படி வருது ஏன் இது இந்த ஸ்கூல் அப்படி இப்படின்லாம் இந்த ஸ்கூல்லாம் இல்லைன்னா நீ எல்லாம் 10வது தாண்டி இருக்க முடியாது. உண்மை அதுதான். முடிஞ்சா இல்லடா இல்லடா ஒன்றும் தான் இருக்குது. ஒன்றும் தான் மிஷின் எத்தனை முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு பயமாகுது. கலராவை எடுப்பியா? வாய்ப்பு இல்லை. அங்கே இங்கே தடவை ஃபுல்லாக தடவணும். நீங்கள் தப்பாக அடிச்சு போட்டு தடவிடுறேன். அப்படியே போய்க்கிறோம். என்ன பண்ண அப்படி வச்சா போகிறோமா? எட்டாவது ஒரு அடி அடிக்கும்போது கை எடுத்துட்டா அந்த ஒரு அடி பேலன்ஸ் இருக்கு கொடுத்துருங்க. அது அதை வாங்கிட்டு போயிட்டு ஒழுங்கா. ஆமா அப்படின்னு அப்பா இப்படியா தெரிஞ்ச உனக்கு நான் சரி நீ உனக்கு தெரிஞ்ச கப்பி விட்டாங்க பார்த்தேன் 3 பசங்க. ஆமா அடிதான் எங்களை பார்த்தாலே அடிதான். வந்து சரி ஓகே இந்த டெஸ்டினேஷன் இதை சம்திங் டிஃபரன்ஸ் பிட்வீன் இதை மட்டும் படி படி படிச்சிருக்கியா சொல்லு மண்டை. டேய் ரத்த காயெல்லாம் ஆயிடுது எனக்கு. உனக்கு ஆயிடுதா? ஐயோ அதான் மறக்க முடியாதுப்பா. நாங்களாம் ஒரு கேங் பேசிடுவோம். பொன்சல் மிஸ் அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை பேசினு இருக்கோம். வா நீயும் தான் எல்லாம் உடனே தான் வாங்கிருக்கோம். யார் யார் படிச்சிருக்கீங்க எல்லாம் வெளியே ஓடுவாங்க. வெளியே போய் இந்த கிரிக்கெட் செம்மையாக இருக்கும். காவலா ஃபோட்டோலாம் இல்லை எல்லா வீடியோ தான். நைஸ். ஓய் டான்ஸ் ஆடு. பார்த்தேன் அக்கா என்ன பண்ணுங்க கோபால் இது என்னது இது? என்னன்னு தெரியல. மை ஸ்கூல்
புரியல. இன்னொன்று காமராஜர் கூட இருப்பார். ஆனால் உள்ள இருக்கு. ஓ, காமராஜ் கூட சார் இருக்கிறதா? இங்கே தான் ஃபீஸ் எடுத்துகிட்டு கொடுப்போம். ஒரு வாட்டி ஃப்ளாக் வந்து தலைக்கே குத்திட்டு வந்துட்டேன் நான். அப்போது 6th முன்னாடி ஏதோ கிளாஸ் ஞாபகம் இல்லை, கூப்பிட்டு அச்சுட்டு இந்த சைடு போடணும் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார். கீழே வந்து பச்சை காங்கிரஸ்காரர் அதனால நான் கரெக்டாக. ஆமாம். நீங்கள் தான் சார் மூத்தவர்? விஜயலட்சுமி சார் நீங்கள் தான் சார்? அந்த வாத்தியாராக இருந்தேன். அப்புறம் அப்படியே போய் ஏய் வரா ஒன்று தானே தேடிக்கிறேன். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் இந்த கோட் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான இந்த நல்லுரை ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த பொன்மொழி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. கேமரா ஸ்கூலுக்கான ஃபேர்வெல் ஸ்பீச், அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். Thank you so much, and it's going to be a great moment now. And next we would like to call Saranya Miss. இவ்வளோ நேரம் கூட்டத்திலே ஒரு டீச்சர் வச்சிருந்தீங்களா? Congrats! Okay, we would like to have some words from teachers to your students, or any of the students can talk about your teachers. இப்போ எங்கள் ஸ்கூல் மிஸ்லாம் பேசுகிறது தான் கேட்க போகிறீங்க. எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, நான் யாருடைய கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சரும் கிடையாது, கிளாஸ்க்கு நான் கிளாஸ் டீச்சரும் கிடையாது. ஒரு யாருக்குமே ஜஸ்ட் மிஸ் அவ்வளோதான். எல்லாருக்கும் ஆனால் எந்த விதத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இது எவ்வளோ பெரிய ஹானர் தெரியுமான்றதும் எங்களுக்கு இங்கே நின்று பார்த்தா தெரியும். ஏன்னா
இப்படி எல்லா டீச்சர்ஸையும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் Hello, good afternoon to one and all. Today we gather here celebrating our reunion. It is a sweet memories in our life. We are very proud to receive this award even after a long time gap. Maybe 16-17 years back this served in this school. It's really very proud to be here and to receive this. It is ever loving, evergreen memories stay in our mind. There is no doubt. There is no other word to express our joy and happy to share this award. Thanks a lot. Once again, thank you. மேடையில் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு பேச வராது, இதுல பேசிடுவாங்க. பேசிட்டு இப்போ எல்லாருக்குமே எங்க பிளாட்ல எல்லாருக்குமே எங்கிட்ட வந்து ஹிந்தியில இது கட்டுரை எல்லாம் எழுதி வாங்கிட்டு போவாங்க. என்னை வளர்த்தது இந்த ஸ்கூல் என்னை விட்டு போகுதுன்னு எங்களை விட்டு போகுதுன்னு போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்கிறது ஒரு பெரிய ஷாக். எனக்கு இன்ப அதிர்ச்சி, ரொம்ப சந்தோஷம். बहुत खुशी हूँ। सार छात्रों के लिए धन्यवाद। भारत माता की जय। என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறத விட என்னுடைய குழந்தைகள்னு சொல்லலாம். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி டீச்சர்ஸ் ஆனர் பண்றதும் நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு டீச்சர்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் ஒரு ஆனர் பண்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்து இங்கதான் படிச்சேன். என்னுடைய இதெல்லாம் கரியர் டெவலப் பண்ணது இந்த ஸ்கூல்ல தான். 10th முடிச்சுட்டு இங்க வந்து எல்கேஜி மிஸ்ஸா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்ஏ எல்லாம் முடிச்சேன். இன்னைக்கு ஒரு நல்ல டீச்சர்ங்கிற பேர் வாங்கி கொடுத்தது இந்த ஸ்கூல் தான். ஆக்சுவலா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க தான் வந்து சாந்தி மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் கொடுத்தது சரிங்களா? என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் இருக்கிற என்னோட குழந்தைகள் எல்லாருமே நல்ல கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட இருக்கிறீங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கணும், லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வாழ்க்கையில சந்தோஷமா நல்லா கொண்டு போங்க. எங்க டீச்சர்ஸோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. இப்படி கூப்பிட்டு எங்களுக்கு மரியாதை படுத்தின இங்க வந்திருக்க அனைத்து எங்க டீச்சர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பள்ளி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. We like to invite Mary Miss to the stage. Now we like to do the honor to the Mary Miss. Cheer up, guys. இந்த ஸ்கூல் ஆபீஸ் மிஸ் தான். ஆனா இந்த தடவை நீங்க வந்து எங்களை கூப்பிடு. நான் ஸ்கூல் டீச்சர்ஸ்லே 17 வருஷம் ஆகுது. ஆனா இந்த ஸ்கூலோட வாழ்க்கை வந்து இந்த ஸ்கூல் தான் எனக்கு வாழ்க்கை தந்தது. எனக்கு அம்மா வீடு இவர் தான். அந்த அம்மா வீடு இல்லைன்னு போது ரொம்ப மனசு வேதனையா தான் இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததெல்லாம் நிறைவில் எனக்கு அதிகம் பழைய இனங்களை கொடுத்துருக்கேன். எங்க சாரும் எனக்கு எல்லாம் எங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சார் வருவாங்க. நான் சாரையும் மனசு என் வாழ்க்கையில
நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல்ஸ் யாரும் மறக்கல. உங்களோட நினைவுகளையும் மறக்கக்கூடாது. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். நன்றி. எல்லாரும் நல்லா சதீஷ், நரேஷ், எல்லாரும், கவிதா, சில பேரெல்லாம் எனக்கு தெரியும். நான் முகங்கள் பார்க்கும்போது நினைவுகளை இப்படி கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்க. இன்னொரு ஜென்மம் எடுத்தா இந்த ஸ்கூலோட திருப்பியும் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. இன்னைக்கு பார்த்தவங்க நிறைய வந்து அந்த உறவுகளோட அர்த்தங்களை கொடுத்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் பேரண்ட்ஸு அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் வந்து நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா பழமும் இந்த ஸ்கூல் இல்லைன்னு ஒரு வருத்தம் வந்த போது நேற்று தான் எனக்கு தெரியும். ஆனால் அது பிறக்கும் போது நம்ம வீட்டை இழந்துட்டோமேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனாலும் இந்த நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றிமா. என்னோட கூட படித்த டீச்சர்ஸ் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றிமா. நன்றி. Okay. I'm very happy to hear and very proud to hear. Seeing all are very big personality now. I got to identify. They are my children. I couldn't believe. And how you are together mingled. I saw Salanya. Suddenly she informed me, and I started to bring some of the cases very important. I returned she made a call just now. உங்க குருவை நீங்க விஷ் பண்றீங்க. I'm very happy. She is my guru. I just came here, just 19 years old. And then always I just stand in the ground along with my children, all of the children, no subject, no nothing. So every premise, everything, we are mingled together, we are happy to stand here. அப்புறம் கவுடாலாம் நெக்ஸ்ட் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட்டாறு ரோடெல்லாம் தாண்டி அந்த ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படியா ஹாப்பியா இருந்தது. So that after that I learned Hindi. Now I am MA BEd Hindi. And that now in number 2 they have two groups, Hindi groups. One group have 30 teachers and another group have 30 teachers. So that in the Ambattur area, one of the admin. Thank you, ma'am. Clap, please. Thank you, ma'am. And so. என்ன பண்ணுங்க கோரி வரலாம் அப்போ பாரு எங்க இங்கே வாங்கடா ஏன்னா இங்கே அவன் பக்கத்தில் இவங்களோட தம்பி யூடியூப்ல போன் பண்ணி
பார்த்துக்கோங்க. Come on, returning, come on, come on. Height எல்லாம் மேல கூட வரலாம். அப்பதான் அவங்க கூட நல்லா இருக்கும். இப்போ கேக் கட்டிங் பண்ணுறது தான் பார்க்குறீங்க. ஆறா சைமனே ஆறா. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் மிஸ் கிட்டலாம் போய் பேசணும். எல்லாருமே ரொம்பவே மாறிட்டாங்க. டைம் மாற்றிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகிறத அந்த நொடியில் உணர முடிஞ்சுது. கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்குது. இது வந்து பொலிட்டிஷியன் எங்க ஊர் கவுன்சிலர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மிஸ்க்காக கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம்.
சுபாஷ் எதுல நிக்கிறீங்க மேம்? சரி மேம். பி அண்ட் சி யாருன்னு பார்க்கலாமா? யார் எடுக்கிறீங்க? இந்த குழந்தை புடிங்க வாங்க. Thank you. சரி நம்பவே மாட்டாங்க குழந்தை பையனை. C. இந்த கேமை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணுற ஐடி கம்பெனியில் யூஎஸ் யூகே அதுக்கப்புறம் யூரோப்பில் இருக்க கிளைண்ட்ஸ் கூடலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் என்னோட ஸ்கூல் டைம்லேயே கற்றுக் கொடுத்த சுபாஷ் நிமிஷ் தான் வின் பண்ணாங்க. அப்புறம் முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸான எங்களுக்கெல்லாம் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஷாமினி மேட்சோட கேப்டன் வந்து எல்லாரும் விருப்பப்படுறாங்க. இது ஒரு காம்படிஷன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க ட்ரை பண்ணலாம். விமல் டீம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. யா விமல் டீம் பண்ணுங்க. கேம் முடிஞ்சிருச்சு. ஷாமினி டீம் நல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க. கங்க்ராட்ஸ். Lakshman sir. Vijayalakshmi ma'am, can you please come on the stage? Lakshman sir. கேளுங்களா மேடம்? Please cheer up guys. Ladies and gentlemen, I am happy to see you all today, and I am proud that you are all fine. Well, that's why you are gathered here. I am correct? Am I correct? Yeah. So, I wish you all the best to come more and more. Thank you ma'am. Clap, please. Cheer up guys. Thank you ma'am and sir. Okay, next team please come on the stage. Audience இல்ல நீங்க participants please வாங்க. சதீஷ் யாரு? சதீஷ் டீம் உங்க கூட பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா it will be better. சரண்யா சதீஷ் எல்லாருமே போலாம். எல்லாருமே please வந்து கொஞ்சம் participate பண்ணுங்க. ஏய் ராஜே கூட்டிட்டு கோபால், இவங்க தான் பசங்க வந்திருக்க பசங்க. ஆர்கனைசர் சந்தோஷ் போகிறாரு. அவர் தான் எங்கள் சார் விஜயலட்சுமணன். ஜூனியர்ஸ் நாகராஜ் வந்துக்கிறானா வாங்க வெல்கம். ஹார்ட் எல்லாம் விட்டுருக்காங்க. யாரு இந்த ஸ்கூல்ல உங்களோட கிரஷ்? கவிதா மட்டும்தானா?
அதில் பேர் போட்டுருக்கு. கவிதா கவிதா வந்திருக்காங்களா? வரல. எல்லாருக்கும் கேட்டுருச்சா? திருப்பி சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. கவிதா அவங்க நேம். Thank you. நீங்க ப்ளோ பண்ணி இங்க வந்து கொண்டு வந்து போடணும். சோ தட் இஸ் தி கேம். இது எல்லாத்துக்குமே வந்து டைம் லிமிட் இருக்கு. ஓகேவா? இந்த கேம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரமிட் கப் கேம். சோ நீங்க என்ன பண்ணனும்னா பலூனை வந்து ஊதணும். ஊதிட்டு அந்த கப்பை and டைம் வந்து 1 minute. Simon, thumbs up coming. பிரமிட் கப் வேற ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணனும். பால் வந்து த்ரோ பண்ண போறது யாரு? அங்க பார்த்தல. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? கிளியர்? தேர்ட் கப்ல பால் வந்ததுன்னா மறுபடி தேர்ட் கப்ல போட்டு விளையாட கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே? வெளியே வா கேட்டாங்க. அது நீல நீல கோபா எல்லாமே விளையாடுச்சுல இந்த கோபா எல்லாமே விளையாடுடா கீழ விழுமா எல்லாமே கீழ விழுமா அங்க வின்னர் வந்துட்டு டைமிங் போகுது வருதாடா கரெக்டா சென்டர் வைக்கணும் கேம்ல ட்ரை பண்ணி பாருங்க அதான் வின்னு வீடியோ எடுக்கல அப்படியே அப்லோட் பண்ணு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்பா கமாண்டா விஜய் Everyone here, thank you for taking time out of your life to be here in the reunion. That really shows how much we all love this wonderful place called school. My heart goes out to the ones who could not make it here. About the place that holds countless memories for all of us, our beloved school. It is with this emotion that I share the news that our school, a place that has been a second home to many, is soon to be demolished. Modern education school has been the bedrock of knowledge and character building for generations.
It has seen the locker and years of countless students. The dedication of our teachers, the walls of the school resonate with stories of success, friendship and growth. As we face the reality of this revolution, it's important to reflect on Fine. Thank you so much, and it's going to be a great moment now. And next, we would like to call Saranya Miss. நாங்கள் படித்த இதே ஸ்கூலில் டீச்சரான இவங்க தான் சரண்யா. இந்த ஈவெண்ட் நடக்க மெயின் ரீசனாக இருந்தவங்கள இவங்களும் ஒருத்தங்க. அப்புறம் லஞ்சுக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. வெஜ் ஒரு பக்கமும் நான்வெஜ் ஒரு பக்கமும் வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நானே ஓர வச்சுக்கிறேன் பாரு. சுஷ்மிதா ஊரில் இருக்கு, ஜப்பானில் இருக்கா? நல்லா இருக்கு. இல்லை மேரேஜ் ஆகுது, இன்னும் படிச்சிருக்கா, முடிய போகுது இந்த இயர். மேபி அப்புறம் ஜப்பான்லேயே படிச்சிருக்கேன். எல்லாருமே தெரியும். உங்கள் பையன் என்ன மேரேஜ் ஆயிடுச்சா பையனுக்கு? எங்கே இருக்கான்? பெங்களூரா இங்கேயா? அதானே. ஓ அப்படியா, இதுக்கு தான் வந்தீங்களா? சூப்பர் சூப்பர். பசங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. எங்க டீம்ல யாரும் இல்லை, எங்க பேட்ச்ல யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். எங்க பேட்ச்ல அவங்க யாரும் இன்வைட்டட் இல்லை. இவனுக்குலாம் சொல்லல, சிவராமகிருஷ்ணன்லாம் அவங்கலாம் எந்த பேட்ச்? இல்லை, என் பேட்ச் இல்லை, நாங்க சீனியர். சீனியரா? அவனுக்குலாம் எந்த பேட்ச்? யாரு? சிவராமகிருஷ்ணன். மேபி ஜூனியர் இருக்கா, எனக்கு தெரியல, எந்த பேட்ச்னு தெரியல. தெரியல. எனக்கு கார்த்திக் பேட்ச் வரையும் தெரியும், அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் இல்லையா, தெரியாது யார் புது புது பசங்க. சென்னை தானே? நான் சென்னை தான். நான் ஷெல். குழந்தைங்க ஊரில் இருக்காங்க இப்போ. எங்க? நேபாள். சொல்லிட்டு நீ மட்டும் இங்கே என்ஜாய் பண்ணுறியா? ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லை, இந்த கோவிட் டைமில் போனது, அப்புறம் வர முடியல, அங்கேயே இருந்துட்டேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இருந்தது, அதனால அப்படியே அங்கேயே கண்டினியூ பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அங்கே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் இப்போ கூப்பிட்றாங்க வீக்லி 2 days 3 days சொல்லி, அதனால சரி நான் வந்துருக்கேன். அங்கே இருக்காங்க. பையன் அங்கேருந்து பெங்களூரு வந்திருக்கீங்க. ஐயோ, லலிதா மிஸ் பெங்களூர் போயிருக்காங்க. அவங்க போயிருக்கிறாங்களா? நான் ஆக்சுவலி மிஸ்லாம் பார்க்கலான்னு வந்தேன். லலிதா மிஸ், எம்ஏ மிஸ், லதா மிஸ் எல்லாம் வருவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்க.
நீங்கள் என்ன மேம் பண்ணுறது வந்தீங்க இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஓகே ஓகே ஓகே. செல்ஃபி மிஸ்ஸா? அப்படியா? தெரியல, எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஓ சரி, அதான் நானும் சரி பார்க்கலாம், இப்போ மிஸ்ஸிங் பார்க்கலாம், நம்ம பசங்களெல்லாம் தான் மிஸ் பார்க்கலான்னு வந்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் ஷெல்லில். இல்லை இல்லை, நான் பள்ளிக்கரணை போயிட்டேன். இங்கே தான் இருந்தேன், ஆனால் இப்போ போயிட்டேன், மூவ் ஆகிட்டேன். இப்போ ஆஃபீஸ் பக்கத்து போயிட்டேன். இன்னும் லதா மெம்பர்ல கேமுதீன் எப்படி இருக்க? எப்படா வந்த நீ? எப்படி இருக்க? எங்க இருக்க? எங்க தானே? சென்னையா? அப்படியா? சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அப்படியா? இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் மேரி மிஸ் ஏன் கஷ்டப்பட்ட கூட நான் இருக்கிறேன். அவன் என்ன சிட்டி பாபு டிவி பாபு ஜெய் பாபு தானே? என்ன பண்ண? வீடியோவா போட்டோவா? இது போட்டோ. ஓகே, இந்த மாதிரி லெவல் பண்ணி நீங்க சொல்றது மாதிரி ஷேர் பண்ணிட்டு ஓகே எல்லாமே ஒரே கலர் ஓகேவா? இது கிளாஸ் பண்ணனும் சொல்லிட்டு ಬೇಡ ಬೇಡ இன்பராஜ் போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க ப்ரோ. ஓகே சந்தோஷ். டேய் சாப்பாடு வந்துச்சு. நாங்கள் எடுக்கிறா. எடுக்கிறா. அந்த கடைக்காரர் எடுக்கிறேன்.
அப்புறம் லாஸ்ட்டாக குரூப் ஃபோட்டோவும் எடுத்தோம். நீங்க கத்துறா தானே வரும். அப்புறம் ஃபைனலாக கிளம்புற நேரமும் வந்துச்சு. நாங்கள் எல்லாம் திரும்பவும் இப்படி மீட் பண்ணுவோமான்ட்டு தெரியல. ஸ்கூலில் லாஸ்ட் டே அப்போ பார்க்கலான்ட்டு சொல்லி கிளம்பணும். அங்கே இருந்து இப்போ மீட் பண்ணவே 20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய மாறிடுச்சு. ஸ்கூலில் படிக்கும்போது விரும்பினதெல்லாம் நடக்கும், அதான் வாழ்க்கைன்ட்டு நினைச்சோம். இப்போ அமைஞ்சதை விரும்புறது தான் வாழ்க்கைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கூல் லைஃப்லாம் ஒரு வாட்டி தான், திரும்பவும் வராது. இப்போ ஸ்கூல் படிக்கிற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இது கிடைக்குமான்ட்டு தெரியாது. இப்போ இந்த ஸ்கூலை இடிப்பாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பதிவு மூலமா இந்த ஸ்கூல் பல வருஷம் எங்க மனசுல இருக்குன்ட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்றப்போ இந்த பாரத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை வெங்கடேஸ்வரா குரூப்ஸ் வாங்கிட்டதாகவும் எஜுகேஷனை ரெஸ்யூம் பண்ண போறதாகவும் சொன்னாங்க.